பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறமா பாண்டியனுக்கும் கதிருக்கு இடையில ஒரு மாசான முதல் சம்பவம் வரப்போகுது. ஆமாங்க, ராஜி வந்து போலீஸ் ஆன ஆசைப்படுறாங்கல்ல. அது கதிர் என்ன பண்றாரு, ராஜியை ஒரு கிரவுண்டுக்கு கூட்டு போய் நல்லா பிராக்டிஸ் பண்ண சொல்றாரு. ராஜியும் ரன்னிங் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த வழியா பாண்டியன் வராரு. கிரவுண்ட்ல ராஜி ஓடுறதெல்லாம் பார்த்தோன்னா பாண்டியனுக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. என்ன ஏதுன்னு பக்கத்துல இருக்கவட்ட விசாரிக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, பாண்டியா அவன் மருமக போலீஸ் ஆக போறாளாமே, அதுக்குதான் இங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா, ஏன் இந்த விஷயம் அவனுக்கு தெரியாதான்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டோன்னு பாண்டியனுக்கு செம டென்ஷன் ஆகுது. வழக்கம் போல பாண்டியனோட ஈகோ ஹார்ட் ஆயிடுது. எப்பரா நம்மள்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்க போச்சு, இன்னைக்கு இவங்க விடக்கூடாதுன்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாரு. வீட்டுக்கு வந்தோன்னு ஒரு பெரிய பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிடாரு. ஆமாங்க, ராஜியும் கதிரையும் குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வியா கேட்பாரு. ராஜி சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா கதிர் உண்மையா சொல்லிடுறாரு, ராஜிக்கு போலீஸ் ஆகணுன்றதுதான் லட்சியம், அதுக்காக தான் கிரவுண்ட்ல போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரோன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதை கேட்டோன்னு பாண்டியனுக்கு செம டென்ஷன் ஆகுது. யாரை கேட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எப்படி நீங்களா இப்படி ஒரு முடிவு எடுக்கலான்ற மாதிரிலாம் கோவப்படுவாரு. கடைசியா ராஜியை பார்த்து, இங்க பாருப்பா ராஜி, நான் உன்னை வேலைக்கு போவேனாலாம் சொல்லல, நீ மீனா மாதிரி வேற ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு போ, நான் உன்னை தடுக்கல, ஆனா இந்த போலீஸ் வேலையெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுதுப்பான்றாரு. அதை கேட்டோன்னு கதிருக்கு இப்ப டென்ஷன் ஆகுது. ஏன் போலீஸ் வேலை வேணான்றீங்க, இங்க பாருங்க ராஜி கண்டிப்பா போலீஸ் ஆவா, அவளுக்கு சப்போர்ட்டா நான் நிப்பேன்றாரு. இதை கேட்டோன்னு இப்ப பாண்டியனுக்கு கடுப்பாயிரும். இங்க பாரு, இது என் வீடு, இங்க நீங்க இருக்கணும்னா நான் சொல்றதை நீங்க கேட்டுதான்டா ஆகணும்ன்ற மாதிரி பேசுவாரு. பதில் கதிர் வந்து, சரி ஓகே, நாங்க பண்றது உங்களுக்கு பிடிக்கலன்னு நாங்க இப்பயே வீட்டை விட்டு கிளம்புறோன்றாரு. அதை கேட்டு எல்லாருக்குமே ஷாக் ஆகும். பிரச்சனை பெருசாகிறதுக்குள்ள கோமதி இடையில வராங்க. எங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவன்கிட்ட பேசி நான் புரிய வைக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, கோமதி ராஜிட்டையும் கதிரிட்டையும் தனியா வந்து பேசுறாங்க. டே கதிர், அப்பாட்ட என்னடா அப்பெல்லாம் பேசிட்டு இருக்க, அப்பா நான் ராஜியை வேலைக்கா போவேனான்றாரு, போலீஸ் வேலை மட்டும்தானே வேணான்றாரு, அதை ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லுவாங்க. ராஜிக்கிட்டையும் போலீஸ் வேலை எல்லாம் வேணாமான்ற மாதிரி பேசுவாங்க. இதெல்லாம் கேட்ட கதிருக்கு லைட்டா டென்ஷன் ஆகுது. ஆமா, எங்க இஷ்டப்படி எங்க வாழ்க்கையை நீ வாழவே விட மாட்டியா, இதுக்கு முன்னாடி அப்படிதான் எங்க 2 பேருக்கு விருப்பம் இல்லாம கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்ச, இப்ப ராஜியோட கனவு போலீஸ் ஆறது, அதையும் வேணாம் தூக்கி போடுன்ற, இதெல்லாம் நியாயமா இருக்கா, இங்க பாரு அவ போலீஸ் ஆவா, அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாதுன்ற மாதிரிலாம் பேசுவாரு. இதெல்லாம் கேட்ட கோமதிக்கு லைட்டா டென்ஷன் ஆக தான் செய்யுது. இதுக்கப்புறம் நடக்கும்னா, கோமதி அவங்க கோவத்தை கண்டிப்பா ராஜி மேலதான் காட்டுவாங்க. என் பையனுக்கு இப்பெல்லாம் பேசவே தெரியாது, இவன் என் பையனை மயக்கிட்டா, இவ சொல்லிதான் அவன் அப்பெல்லாம் பேசிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் கோவத்தை காட்டுவாங்க. இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தவிர சக்திவேலும் முத்துவேலும் பழனியோட கல்யாணத்தை நல்லா பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணுவாங்க. முக்கியமா பாண்டியன் குடும்பத்துல இருக்க யாருமே கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி கண்டிஷன் போடலாம் வாய்ப்பு இருக்கு. இந்த சீன்ஸ் அடுத்தடுத்த எபிசோட வரலாங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிசர்வ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.